முத்துலட்சுமி எனும் எங்கள் முத்து கீரணிப்பட்டியில் கிளம்பி எழுந்து கள்ளுக்குடியிருப்பில் களம் கண்ட காணற்கரிய சொத்து. இந்த ஓய்வறியா பெண்ணிற்கு இன்று பணி ஓய்வு. ஏற்க தயங்குகிறது எங்களது இதயங்கள். அன்பு கலந்து அன்னமிடும் புனித கைகளை பற்றி கொண்டு பதறியல பரிதவிக்கிறோம். இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில். பணியில் சேர்ந்த பள்ளியிலேயே பதவி ஓய்வையும் பெற்ற பாக்கியசாலி. வாழும் வசதிகளுக்கான வாய்ப்புகள் மறுத்து வளமை போற்றும் பட்டிக்காட்டில் பிறந்து வளர்ந்தாலும் அன்றே பட்டம் முடித்து பணிக்கு புறப்பட்ட பாரதி கண்ட புதுமை பெண். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். சக பணியாளர்களிடம் சங்கடங்கள் கூட சற்றும் வாராமல் சாதித்து காட்டிய சாதனைகளை 2ஆம் பத்தாண்டில் இணைந்தே பயணிக்கும் எங்களால் இன்று வரை எட்ட முடியவில்லை. இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பணியாற்றும் வளாகத்தில் பலநிலை பணியாளர்களோடு ஒருங்கிணைத்து போவதன் உன்னதமான உதாரணம் நீங்கள். வேலை காலத்து வேதனை வெளிப்பாட்டில் வன்மத்தோடு வரவேண்டிய வருத்தங்களை எல்லாம் கணப்பொழுதில் காணாமல் போகச் செய்யும் குணவதி. கடமைக்காக காலம் காலமாய் விதியே என்று வேலை செய்பவள் அல்ல. மாணவர் மனம் குளிர அர்ப்பணிப்பு உணர்வோடு அன்றாடம் பசிபூக்கும் அற்புதத்தாய். அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை இளப்புலங்கள் என நீண்ட பெரிய வீடுகள், மருத்துவர் பொறியாளர் என மகப்பேறுகள் என மகத்தான வாழ்விருந்தும் பகுதி நேர பணியாளர் எனும் பண்பான பணிப்பயணத்தை குறைவு ஊதியத்தோடு நிறைவு செய்த ஆச்சரியமிக்க அதிசய பெண். பணியில் சேர்ந்த பண்டை காலத்தில் வீடும் பள்ளியும் வீற்றிருந்த ஊர்கள் பேர்ந்து பார்க்காத பெரும்புகழ் கிராமம். சென்று வர 20 கிலோமீட்டர் இருந்தும் இருசக்கர வாகனத்தை கூட இயக்கத் தெரியாமல், இருக்கும் விடுப்பையும் எடுக்கத் தெரியாமல், நடையை மட்டுமே நம்பிய பயணமாய் இடைவிடாமல் பள்ளி வந்த 8வது அதிசயம் நீங்கள். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி. அமைப்பாளரின் அன்றைய பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான அகராதியும் அடையாளமாய் அனைவரும் தந்தோம். ஆஸ்தி அந்தஸ்தை கூட இழந்துடலாம், ஆனா அடையாளத்தை இழந்துடக்கூடாது. கடமையில் காலம் தவறாமையை காட்சிப்படுத்திய முன்னோடி. பள்ளி வருகைகளின் பரந்த வரலாற்றில் சக பணியாளர்களுக்கே சவால் விடும் சாதனை பெண்மை. பார்க்கும் வேலைக்காக பணி தலைமையிடம் பதட்டமும் பணிவும் பக்குவமாய் காட்டுவது பணியில் சேர்ந்தோரின் பண்பட்ட அடையாளம். இந்த அடையாளத்தை காலமாற்றத்தால் கரைய விடாது கடைசி வரை காட்டிய காவிய பெண்.
உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையமழு புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தெண்டலே, பணியே, கனியே. பள்ளி நிகழ்வுகளில் பலமான பங்களிப்பை என்றும் தொடரும் எங்களின் மூத்த உறவே. பணி ஓய்வுக்கு 10 நாள் கூட பாக்கி இல்லை. எங்களோடு மாணவர் சேர்க்கைக்காக மக்களை சந்தித்ததின் மகத்துவத்தை என்ன சொல்ல. விடுப்பு எடுக்கும் ஆசிரியரின் வகுப்பு அறைகளில் வீற்றிருப்பார் வகுப்பு ஆசிரியராய். சில நேரங்களில் உதவியாளரும் சமையலரும் உதவியாய் உள்ளபோது கூட ஆயாமாவாக அநேக நேரங்களில் பார்த்து அசந்து போயிருக்கிறோம். உணவளிக்கும் குழந்தைகளிடமும் ஊரின் பெரியோரிடமும் பெற்றோர் மற்றோர் என அன்பாக உரையாடி அழகாக உறவாடும் அனைவரின் அம்மா. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கே பாட. நடையின் வேகத்தையும் பணியின் விவேகத்தையும் தொட்டுவிட தொடர்ந்து போராடுவோம். பணியாளர் அடிப்படையிலோ பதவி அடிப்படையிலோ பாகுபாடு அறியாத பலர் போற்றும் இப்பள்ளியில் அன்னையும் பிதாவுமாய், ஆசிரியரும் ஆலோசகருமாய், நண்பரும் நற்தோழியுமாய் இவ்வளாகத்தில் நாளும் உலா வந்த அமைப்பாளர் முத்துலட்சுமியை நிறைந்த அன்பையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் நினைவில் நிலைநிறுத்தி கனத்த இதயத்தோடும் கலங்கும் விழிகளோடும் வழி அனுப்பி வைக்கின்றோம். பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்த மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லித் தந்தாய்.